தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கிட்டு இருக்கு. அடிக்கடி புது புது பிரச்சனைகளை தமிழக மக்கள் சந்திக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரதமர் மோடி தெரிவிக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தது தான் மோடி அப்பப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து போக முடியுது. அண்ணாமலையை விரும்பினபடி பேச முடியுது. அண்ணாமலை எங்கெல்லாம் கூட்டம் நடத்த முடியுது. அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் எப்படிலாம் பேச முடியுது. சட்டம் ஒழுங்கு சீரான நிலையில் இருப்பதால் முதலமைச்சர் அவர்கள் எங்களை போன்றவர்களை அடக்கி வாசிக்க சொல்வதால் தான் இப்படி அண்ணாமலை போன்றவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது இந்த விந்தை தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி ஒதுக்காத நிர்மலா சீதாராமன் சொல்கிறார். தேர்தல் போட்டியிலே எனக்கு பணம் இல்லை. அப்போ மோடிக்கு பணம் இருக்கா? மோடி 2 தொகுதியில் போட்டி விடுறாரு. அண்ணாமலை கிட்ட பணம் இருக்கா? முருகன் கிட்ட பணம் இருக்கா? மற்ற எல்லா அமைச்சரும் போட்டி போடுறாங்க. அப்போ இதில் யாரை குறை சொல்கிறார்? அவர் தனது கட்சிக்காரர்களை, தனது கட்சியின் தலைவர்களை மோடியை குறை சொல்கிறார். அதுதான் பொருந்தும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.